ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட சிறுவன் மூச்சுக்குழாயில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட சிறுவனுக்கு மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் முத்துலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு திருமணமாகி 5 வயதில் ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கூலி வேலை பார்க்கும் தம்பதியினர் வழக்கம் போல சாய் சரணை தனது பாட்டியிடம் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வீட்டில் வாங்கி வைத்திருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுள்ளான். அப்போது வாழைப்பழம் உணவு குழாய் வழியாக செல்லாமல் மூச்சு குழாய் வழியாக சென்றதால் சாய் சரண் மூச்சு விட முடியாமல் தவித்துள்ளான். இதனைத் தொடர்ந்து சாய் சரணை அவரது அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அரசு மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர்கள் சிறுவனின் உடலை பார்த்து கதறி எழும் காட்சிகள் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.